வெரி குட் மார்னிங். தரங்கம்பாடி வந்திருக்கேன். த பங்களோ ஆன் த பீச், இதுதான் நான் தங்கியிருக்கிற ஸ்டே பிளேஸ். இது வந்து அந்த காலத்தில் 17th செஞ்சுரியில் டேனிஷ் கலோனியல் பீப்புளோட பங்களோவாக இருந்திருக்கு. தொடர்ந்து இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு பக்கம் பீச் வியூ பண்ண முடியும், ஒரு பக்கம் டச்சு கோட்டை பார்க்க முடியும். இப்படியே வந்தால் த பங்களோ ஆன் த பீச். 17th செஞ்சுரி கட்டடம் இன்னமும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. உள்ளே போகலாம். இந்த மாதிரி அந்த காலத்து பெரிய பாட் மாதிரிலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஒரு அழகான வராண்டா வியூ. இதுதான் ரிசப்ஷன் ஹால். இந்த அழகழகான பொம்மைகள்லாம் நான் அப்புறமா இன்னொரு போஸ்ட்டாக கொடுக்குறேன். இந்த மாதிரி பல்லாங்குழி இப்படிலாம் வச்சுருக்காங்க. கீழே ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் மாடியிலையும் ரூம்ஸ் இருக்குது. மாடியிலேருந்து தான் சீ வியூ நல்லா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான 6 ரூம் வந்து இங்கே இருக்குது. நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது குவீன் ஆனா சோஃபியா தங்கியிருந்த பிளேஸ் போல் இருக்குது. ரூமோட அதர் சைட்லேருந்து வெளியில் வந்தால் இந்த வராண்டா, இந்த பீச், இப்படி இந்த பக்கம் ஃபோர்ட் தெரியுதா? ஃபோர்ட், இந்த ஆர்ப்பரிக்கிற கடல் அப்படி பார்க்கலாம். ஒரு சைடு வராண்டாலேருந்து மாசிலாமணிநாதர் கோயில், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் பார்க்கலாம். பீச் வியூ இந்த ஒரு பக்கத்துலேருந்து நல்லா பார்க்கலாம்.